கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக அவபக்தியை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்று தினம் பார்த்தோம், அவபக்தியை உடையவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாள் நான் பார்க்க போறோம். தொடர்ச்சியாக அவபக்தியை பேசுகிறவர்கள், அவபக்தி உள்ளவர்களுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று பார்ப்போம். யூதா எழுதின நிருபத்திலே 4-15 வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதம் அவபக்தியாய் உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவபக்தியாய் உள்ளவர்களும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் அவபக்தியாய் பேசின வார்த்தைகள் நிமித்தமும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? அவர்களுக்கு 1000 தூதர்களோடு வந்து அவர்களை கண்டிக்கிறதுக்கு வர போகிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம அவபக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவபக்தியான நம்முடைய கிரியைகளை செய்து வருகிற கிரியைகள் நிமித்தமாகவும் சரி, அவபக்தியாய் நம்ம பேசுகிற காரியங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை அந்த காரியத்தை நிமித்தம் நம்மளை கண்டிக்கிறார் அல்லது தண்டிக்கிறார் அல்லது அவர் நீதி விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து நம்ம கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம், சங்கீத புத்தகத்திலே அழகா சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் 31வது சங்கீதத்திலே 17-18 வசனத்தில் அழகா சொல்லுகிறார் இன்னொரு காரியத்தை. கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். துன்மார்க்க வெட்கப்பட்டு போய் பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். நீதிமான்களுக்கு விரோதமாக பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமான பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக அங்கே சொல்லுகிறதை பார்க்க நீதிமானுக்கு விரோதமாக பேச அவபக்தியை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கட்டப்பட்டு போவதாக என்று சொல்லப்படுகிறது. இவ்வழியில ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 12வது அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, விதியன் பாம்பி கொட்டுகளே, நீங்கள் எல்லா பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நாம் பொல்லாதவர்களாக அல்லது அவபக்தி உள்ளவர்களாம் இருக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் முழுவதும் அவபக்தியினால் நிறைந்திருக்கும். இருதயத்தின் நிறைவினால் நாம் அவபக்தியினால் நிறைந்தவர்களாக இருந்தால் அவபக்தியானவைகளையே பேசுவோம். அப்ப நம்ம எங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? அவபக்தியானதாகவே இருக்கும். அப்ப அவபக்தி உள்ளவர்கள் அவர்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, கிரியை செய்கிறதா இருந்தாலும் சரி, அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை நீதி நியாயத்திருக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த அருமையான காலை வேளையில கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் அவபக்தி உள்ளவைகளாக இருக்கிறதா? நம்முடைய பேச்சு அவபக்தி உள்ளவைகளாக இருக்கிறதா? கர்த்தருடைய நியாயத்திற்கு, கர்த்தருடைய தீர்ப்புக்கு, கர்த்தருடைய கண்டிதத்துக்கு நாம் ஆளாகாதபடிக்கு இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, அவபக்தியான கிரியைகளை அவபக்தியான வார்த்தைகளை விட்டு விலகி நான் பக்தி உள்ளவனாய் என்னை மாற்றும், பக்தி உள்ளவனாய் மாற்றும் என்று ஜெபத்தோடு கூட எங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.